3000 பேர் இந்த மைதானத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நல்ல ரசிகர்கள், நல்ல இலக்கிய சுவை கொண்டவர்கள் இந்த உசிலம்பட்டி மக்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போன வாரம் மதுரையில் இதே மாதிரி ஒரு காலேஜில் பேச போனேன். ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 60 வயசு இருக்கும் ஒரு அம்மா. அது என்னை இப்படி உத்து பார்த்துட்டு, டிவியில் பார்த்தா கிளவி மாதிரி இருக்கேன், நேரில் அழகாக இருக்கானே என்னச்சு. அந்த அம்மா வயசுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. அதுக்கு 60 இருக்கேன். நான் எப்படி இருந்தால் அதுக்கு என்ன? டிவியில் கிளவி மாதிரி இருக்கேனா, நேரில் அழகாக இருக்கேனா? ஆனால் அந்த அம்மா சொன்னதில் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. டிவியில் ஏன் நான் கிளவி மாதிரி இருக்கேன்னா, அதில் பவுடரை போட்டு உட்கார வச்சுருப்பேன். அப்பப்போ டச் பண்ணுவாங்க, லைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவான், டுபாக்கூர்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் அழகாக இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை, மேக்கப் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்களோடு யார் நெருங்கி வருகிறார்களோ அவர்கள் தான் எப்பொழுதும் அழகாக இருப்பார்கள்னு அந்த 60 வயசுக்காரமாக எனக்கு அன்னைக்கே பாடத்தை சொல்லி கொடுத்துருச்சு. அதனால தான் நம்ம சேர்மன்ட்டையும் நம்ம மேனேஜிங் டைரக்டர் கிஷோர்கிட்டையும் நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்கல. ஏன்னா எங்கே போனாலும் நான் கேட்டுருவேன். ஒரு கோயிலில் பட்டிமன்றம் நடத்த போயிருந்தோம். அந்த ஊர் நாட்டாம்கார்ட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு. நாட்டாம்காரர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்களாம், வெறும் தரையை பார்த்து பேசிட்டு மானங்கட்டு போய் அவங்க கொடுக்குற காசை வாங்கி சோறாகி திங்கிறதா? அதுக்கு பேசாமல் உசிலம்பட்டி மாரியம்மன் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாம். ஒரு கலைஞன் மேடையில் நிரந்தரமாக கலைஞனாக இருக்கணும்னா இங்கே கொடுக்குற நினைவு பரிசோ போத்தின பொன்னாடையோ கவரில் கொடுக்குற பணமோ போகிறதுக்குள்ளே செலவாயிரும். ஒரு கலைஞன் மேடையில் நிரந்தரமாக கலைஞனாக இருக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்கிறதோ அவன் தான் நிரந்தரமாக மேடையில் கலைஞனாக இருக்க முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கலை நிகழ்ச்சிகளை பார்த்தாலே அந்த பள்ளியினுடைய தரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ரீகேஜி பிள்ளைய டான்ஸ் ஆடிச்சுக்க பார்த்தேன் நான். அந்த பிள்ளைய அப்படியே வருது. முதல்ல அந்த பிள்ளையில நேராக நிற்க வைக்கிறதே பெரிய கஷ்டம். 2.5 வயசு, பெற்றவங்க கூட நிற்க வைக்க முடியாது. ஆனால் ஒரு 16 பிள்ளைகளை எப்படியே நேராக நிற்க வச்சு அதுகளை சொடக்கு மேலே சொடக்கு பாட்டுக்கு ஆட வச்சுருக்காங்க பாரு. உண்மையில் அந்த டீச்சர்களுக்கு தயவுசெய்து அருமையாக கைதட்டுங்க. அந்த 20 பிள்ளைகளை நேராக நிப்பாட்டி சொடக்கு மேலே சொடக்குன்னு இப்படியே ஆடுறேன். அதில் நான் நல்லா வாட்ச் பண்ணேன். பல ஜோடிகள் இருந்துச்சு. அதில் 2 பொம்பளை பிள்ளைய ஒரு ஜோடி இருக்குது, 2 பயிலுக ஜோடியும் இருந்துச்சு. டீச்சருங்க விவரமாக தான் போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பயிலுக தான் பொம்பளை பிள்ளைகளோடு ஆடினாங்க. அந்த பயிலுக பூரா ஒழுங்காகவே ஆடல. அந்த பொம்பளை பிள்ளைகளோட நின்னாங்கல்ல, அவங்க பூரா ஒழுங்காகவே ஆடல. என்ன காரணம்னா அந்த பிள்ளைய எப்படி ஆடுதுன்னே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு அப்படிக்கிட்டே இருந்தேன். ஆனால் 2 பொம்பளை பிள்ளைய சென்டரில் ஆடிச்சுக்க பாரு, பிரமாதமாக ஆடிச்சு. காரணம் என்னென்னா அதுக்கு 2க்கும் காம்படிஷன். நான் ஆடு பாடுறேன், ஒன்றையோட நாங்கள் நல்லா ஆட வேண்டிய பயில போடுறோடு அப்படின்ட்டு 2 பேரும் போட்டிக்கு ஆடுறான். பையனையும் பொம்பளை பிள்ளைய நிப்பாட்டினோன்னா அங்கே அவன் ஜெர்க் அடிச்சிட்டான். அந்த பிள்ளை எப்படி ஆடுதுன்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஆடுறதுக்கு அவன் கேனத்தனமாக ஆடுறத இந்த பிள்ளை வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை நல்லா கவனித்தேன் நான். இதிலேருந்து என்ன தெரியுது, ஆனால் எந்த ஒரு ப்ரீகேஜி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடினாங்கன்னா நான் எப்பயும் மற்ற ஸ்கூலில் பார்ப்பேன், சைடில் டீச்சர்ஸ் நின்று அவங்களும் இந்த ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இங்கே யாருமே செய்யலை. டீச்சர்ஸ்லாம் அங்கே ஓரத்தில் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை ஃப்ரீடமாக சுதந்திரமாக விட்டுருந்தாங்க. அந்த சுதந்திரமாக விட்டது தான் அந்த குழந்தைகள் சிறப்பாக ஆடியதற்கு காரணமே. கிவ் ஃப்ரீடம் டு யுவர் சில்ட்ரன். ஃப்ரீயாக இருக்கணும் பயலுக, அப்போ தான் அவனுக்கு ஜாலியாக இருப்பானுங்க. சில வீடுகளெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் பிள்ளைய எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நம்ம கிராமத்தில் ஒரு அம்மாட்ட போய் கேளு, உன் பிள்ளை எப்படி, உன் பையன் எப்படிப்பா ஏக்கா, உன் பையன் எப்படிக்கா, ரொம்ப தங்கமான உள்ள நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவேன்,
நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். போனால் போவேன், வானா வருவேன், படுனா படிப்பேன், கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவேன், சொல்கிறதெல்லாம் செய்வேன். தங்கமான பய, இருக்கிடமே தெரியாது. இதுக்கு பேர் பிள்ளையா? இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பணம் இருந்துடலாம் வீட்டில். நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவானா, நேராக வீட்டுக்கு வந்துடுவானே, படுனா படுப்பானே, எந்திரினா எந்திரிப்பானே, உட்காருனா உட்காருவானா, போனால் போவானா, வானா வருவானா. இப்படி ஒரு புள்ள உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? போடா அப்படின்னா எதுக்க அப்படின்னா, வாடா வந்த அப்படின்னா. அவன் தான் ரொம்ப தங்கமான பய, அவன் தான் உங்களை காப்பாற்றுவான். இந்த போனால் போவான், வானா வர்றேன், படுனா படுப்பேன், உட்காருனா உட்காருவேன். இவன் ரொம்ப ஆபத்தான பய, சொல்கிறதெல்லாம் செய்கிறான் பத்தியா. அவன் வெடிகுண்டு போயிட்டானா வச்சிருவேன், அவனை போய் குத்துறானா குத்திடுவேன், கொலை பண்ணுறானா கொலை பண்ணிடுவேன். சொல்வதையெல்லாம் கேட்கும் கிளிப்பிள்ளைகளை உருவாக்குவது பள்ளிக்கூடம் அல்ல. எவன் தன் சொந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பள்ளி வாய்ப்பு தருகிறதோ அதுதான் சிறந்த பள்ளி. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது மாதிரி ஸ்கூல்கள்லாம் நீச்சல் வகுப்பு, கராத்தே வகுப்பு, யோகா வகுப்பு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் சென்னையில் ஒரு ஸ்கூலில் பார்த்தேன், ஸ்விம்மிங் கிளாஸ், நீச்சல் வகுப்பு. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா ஃபீஸு. எதுக்கு? நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு. அதுக்கு ஒரு மாஸ்டர் வர்றாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? நீச்சல். இடுப்பில் ஒரு பலூன் கட்டி விட்டு, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் கோயிங் டு டீச் ஸ்விம்மிங், கம் ஆன். இடுப்பில் கையை கொடுக்குறார். ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்கிறார், புல் யுவர் ஹேண்ட்ஸ் பேக், புஷ் யுவர் லெக்ஸ் டவுன். You pull your hands back, you go front. Push your hands down, you will go up. Push your legs down, you will go up. Push the water back, you go front. Come on, come on, come on, come on. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா இருக்கு. 3 மாதம் பணம் கட்டிட்டான் ஒரு அப்பன். மகன் நீச்சல் படிச்சிருக்கானான்னு போய் பார்க்க போகிறேன். இடுப்பில் பலூன் இருக்கு. புல் த வாட்டர் பேக், யூ வில் கோ ஃப்ரண்ட். இதைத்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் அவங்க அப்பா பார்த்துருக்கார். பலூனை கழட்டிட்டு அந்த ஆழத்தில் அடிக்க விடுங்க என் பிள்ளைய அப்படின்னு சொன்ன உடனே பலூனை கலட்டுறாரு மாஸ்டர். டோன்ட் ரிமூவ் த பலூன், இஃப் யூ ரிமூவ் த பலூன் ஐ வில் டை மாஸ்டர் அப்படின்ட்டான். 3 மாதம் 15000 ரூபா செலவழிச்சு அந்த பையன் என்ன படிச்சிருக்கான்னா, புல் த வாட்டர் பேக் அண்ட் புஷ் த வாட்டர் டவுன். இந்த 2 வாக்கியத்தை தான் படிச்சிருக்கானே ஒழிய நீச்சல் படிக்கல. ஆனால் இந்த உசிலம்பட்டியில் இருக்க விருவீடு, இந்த பக்கத்தில் குன்னூரான்கோட்டை, இங்கிட்டு சேடப்பட்டி, நம்ம பக்கத்தில் இருக்க வில்லேஜில் இருக்க பையங்க, ஒரு 6 வயசு 7 வயசு பையன் பாருங்க, கிணத்துல குதிச்சு 10 அடி ஆழத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வர்றேன். அவன் எந்த ஸ்கூலில் புஷ் யுவர் வாட்டர் பேக் அண்ட் புல் த வாட்டர் டவுன் படித்தானா? எந்த திறமை தானாக வருகிறதோ அதுதான் நிரந்தரமாக இருக்குமே ஒழிய ஒரு குழந்தைக்கு திணிக்கப்படுகின்ற திறமைகள் அவனுக்கு நிரந்தரமாக இருக்காது. ஒரு முட்டையை வெளியிலிருந்து உடைச்சோம்னா ஆஃப் பாயில் ஆகும், இல்லாட்டி ஆம்லேட் ஆகும். ஆனால் அந்த முட்டை தானாக உள்ளிருந்து உடைத்து கொண்டு வந்தால்தான் உயிருள்ள குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வரும். அதனால தானாக எந்த திறமை வருகிறதோ அந்த திறமை தான் நிரந்தரமான திறமையாக இருக்கும். அந்த திறமைகளை இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் அந்த கலை நிகழ்ச்சியில் பார்த்தேன். அதுக்கு அடுத்து இன்னொரு குரூப்பு கரகாட்டம் ஆடிச்சுங்க பார்த்தீங்களா? பாவம், அந்த கரகத்தை போட்டு இதோட தாடையோட கட்டி இப்படி அதில் அந்த பிள்ளைகளை பேச வேற வச்சாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன டான்ஸோ, அந்த என்ன டான்ஸ் ஆடுறாங்களோ அதை பற்றி அந்த 2 பிள்ளைய பேசுதுங்க. ஒரு பிள்ளை சொல்லுது, we are going to dance மலையாளம் சாங். ஒன்று இன்னொரு பிள்ளை அழகா தமிழில், நான் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது மறந்து போச்சு. கொஞ்ச நேரத்தில் இப்படி கீழே பார்த்துச்சு, அப்புறம் டக்குன்னு பிரெயினில் ஸ்ட்ரக்கப் ஆயிடுச்சு. மலையாளம் பாடலுக்கு நாங்கள் ஆடுகிறோம் அப்படின்னு டொம்முன்னு மைக்கை கீழே போட்டு ஓடிடுச்சு. உடனே கொஞ்ச நேரத்தில் மலையாள பாட்டு, அடுத்து ஹிந்தி பாட்டு.
எல்லா மொழிகளையும் காதில் கேட்கின்ற வாய்ப்பை இந்த பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கி இருக்கிறது. வெறும் தமிழில் இருக்கக்கூடிய சினிமா பாட்டில் கூட செலக்டட் சாங்ஸ் தான் போட்டிருக்காங்க. சில ஸ்கூலில் பார்த்தா கன்றாதியான பாட்டுக்கு பிள்ளைகளை ஆட விட்டுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குதான், இதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 பொம்பளை பிள்ளைய ஆடிக்கிட்டு இருக்கு. அது அவங்க அப்பா போட்டோ வேற எடுத்துக்கிட்டு இருக்காரு. எது சித்தரும்பு என்ன கடிக்குது பாட்டுக்கு ஆடுற பிள்ளை. ஆனால் இங்கே சாங்ஸ் செலெக்ஷன் கூட பாருங்க, விரசமில்லாத பாடல்கள் மேடையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டன. அதை வைத்தே ஒரு பள்ளியினுடைய தரத்தை நாம் முடிவு செய்து விடலாம். அதனால் ஒரு பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த அந்த வாய்ப்பை நீங்கள் நன்னா பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா எனக்கு ஒரு 10 கடை திண்டுக்கல்லில் ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி வாடகைக்கு விட்டு என் பேரில் எழுதி வச்சுருந்தாருன்னா அங்கே உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு தியேட்ரு கட்டி எனக்கு சினிமா படம் ஓட்டுறதுக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்துருந்தாருன்னா தியேட்ரு ஓனராக திண்டுக்கல்ல இருப்பேன். உலகத்துக்கு என்னை அடையாளம் தெரிஞ்சிருக்காது. எங்கள் அப்பா என்னை படிக்க வைத்ததன் காரணமாகத்தான் இந்த பள்ளியில் இன்னைக்கு நான் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதற்கு காரணம். படிப்பு என்ற ஆயுதம்தான் மிகச்சிறந்த ஆயுதம். அந்த படிப்பை வழங்குகின்ற ஒரு கல்வி நிறுவனம் உங்களுக்கு கோயில் மாதிரி இருக்கணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் இன்னைக்கு நாட்டில் ஒரு வணங்கத்தக்க ஒரு தலைவராக மதம் அனைத்தையும் கடந்து இன்னைக்கு நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம், அவர் ராமேஸ்வரத்திலே ஒரு கிராமத்திலே பிறந்திருந்தாலும் அவர் படித்த படிப்பு தான் இந்த உலகத்திற்கு முதலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. அவர் ஜனாதிபதி ஆனோன்ன யாரை முதல்ல பார்க்கணுன்னு வந்தார்னா, திண்டுக்கல் பெஸ்கி கல்லூரியில் அவருக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுத்த ஃபாதர் ஜோசப் அவரைத்தான் அவர் ஜனாதிபதி ஆனோன்ன முதல்ல பார்க்க வந்தது தன் தாய் தந்தையரை அல்ல, உறவினரை அல்ல, தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியரைத்தான் முதலிலே அவர் பார்க்க வந்தார் என்று சொன்னால் அவருக்கு இந்த உலகத்தின் கண்ணை திறந்து வைத்தது ஆசிரியர் தான். இன்னைக்கும் பாருங்க, நான் இன்னைக்கு மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த பேச்சுக்கு எது அடிப்படை காரணம்? சின்ன வயசில் எங்கள் அம்மா, அப்பா எங்கள் வீட்டில் 9 பிள்ளைய, அது 10 பிள்ளைய சார் ஒன்றை குறைச்சிட்டார். பாவம் என் கடைசி தம்பி கேட்டிருந்தானா அழுதுருப்பேன். இங்கே பாரு, இந்த வாத்தியார் உசிலம்பட்டில் என்னைய கணக்கில் சேர்க்காம விட்டாரேன்ட்டு 10 பிள்ளைய எங்கள் அப்பா வஞ்சகம் இல்லாமல் அடி பின்னி எடுத்திருக்கார். அன்றைக்கெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. இன்றைக்கெல்லாம் 1 பிள்ளை 2 பிள்ளைய பெக்கிறதுக்கே படுதுங்க. அன்றைக்கெல்லாம் 10 பிள்ளைகளோட வீட்டில் ஜாலியாக இருந்தோம். அதில் பாருங்கள் 3 பையன் வரிசையாக நாங்கள் பிறந்தோம். நான் 3ஆவது பையன். எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, எங்கள் 3 பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்ப ஒரு ஜன்னலில் தூக்கி உட்கார வச்சு சாயந்தரம் எங்கள் அம்மா ஸ்கூல் முடிஞ்சு, எங்கள் அம்மா டீச்சரு, ஸ்கூல் முடிஞ்சு வந்து அந்த பழைய சோறெல்லாம் வட்டியில் போட்டு அந்த சாம்பாரை ஊற்றி அப்படி சோத்து உருண்டையை பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு பசி எடுக்கும் பாருங்க, அந்த பசிக்கு என் தாய் உருட்டி கொடுத்த அந்த சாம்பார் சாதம் வாங்கி அப்படி சாப்பிட்டோம் பாருங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 10,000 ரூபா கொடுத்தா கூட அப்படிப்பட்ட சாப்பாடு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. என் பெத்த தாய் உருட்டி கொடுத்த அந்த சாம்பார் சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். எங்கள் பெரிய அண்ணன் உட்காந்துருக்கேன், 2வது அண்ணன், நான் 3வது உட்காந்துருப்பேன். இப்படியே தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட நான் சண்டை, டேய் அம்மா என்னைய நடுவில் உட்கார வைமா, அண்ணனை தூக்கி ஓரத்தில் போடு. ஏன்டா அவன் 2வது பிறந்தவன்டா, அவன் தான்டா நடுவில் உட்காந்துருப்பேன். முடியாது, நான் தான் நடுவில் உட்காருவேன், இல்லாட்டி சோத்தில் மண்ணள்ளி போட்டுருவேன். அப்படி எங்கள் அம்மாட்ட கலகம். உடனே எங்கள் அம்மா செஞ்சாலும் செய்வடா அப்படி எங்கள் 2வது அண்ணனை சொல்லி, போடா ஓரத்தில் உட்கார்ற, வாடா நடுவில் உட்கார் அப்படின்னு நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க, சந்தோஷமா? நடுவில் உட்காந்துட்டா என்னத்தை சாதிச்ச அப்படின்னு கோபத்தில் எங்கள் அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க. நடுவில் உட்காந்துட்டா பெரிய சாதனை, வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ நடுவிலே தான்டா உட்காந்துருப்பேன்னாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா சொன்ன சாபம் எனக்கு வரமாக மாறிடுச்சு. 1992 பட்டிமன்ற நடுவில் உட்காந்தவன் இன்னைக்கு 2017 ஆகி இன்னும் நடுவிலே உட்காந்துருக்கேன்னா என் தாய் போட்ட சாபம் கூட எனக்கு வரமாக மாறி இருக்குன்னா அதுதான் பெற்றவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய
ஒரு வரப்பிரசாதம்.